இன்னைக்கு நான் திருப்பூர்ல இருக்கேன். ஆண்டாண்டு காலமா ரகசியமாவே இருந்துகிட்டு வர மாந்திரீக ரகசியங்களை இங்க இருக்கிற சலாவுதீன் ஒரு ஸ்கூல் வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சலாவுதீன் தான் கிட்ட படிக்க வந்தவங்கள மந்திரவாதிகளாக்கி சந்தோஷப்படுற அதே நேரத்துல இவர் வேதனைப்படுற மாதிரியான சில சம்பவங்களும் இங்க நடந்திருக்கு. சமீபத்துல இவரோட மாந்திரிக மாணவர் ஒருவர் இந்த கலையை தப்பா பயன்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்காரு. இங்க கத்துக்கிட்ட மந்திரத்தை யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோவை எரிச்சிட்டதா சொல்லப்படுது. உங்கள்கிட்ட வந்து கத்துட்டு போனவங்க ஏதாவது தீய வழியில பயன்படுத்தி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நிறைய தெரிஞ்சிருக்குதுங்க, நிறைய அது மாதிரி சிக்கியிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒருத்தர் ஒரு ஆட்டோ எரிச்சுட்டதா இது பண்ணி வச்சிருந்தாங்க. ஆட்டோவே எரிச்சிருச்சு மந்திர சக்தியினால எரிச்சு வச்சிருக்காங்க. அதை பிடிச்சி கண்டிச்சு பழையபடி இப்போ அவர் மந்திரம் செய்ய விடாம நிறுத்தி வச்சிருக்கேன். நான் இங்க வரும்போது எல்லாரும் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு வித்தியாசமான காட்சியை நான் பார்த்தேன். எனக்கு ஆபத்து நேரம் நிலையை தவிர ஆசைப்பட்டு இக்கலையை தீய வழியில் பயன்படுத்த மாட்டேன். சர்வசக்தி மீது ஆணை. எனக்கு ஆபத்து நேரம் நிலையை தவிர பணத்திற்காக ஆசைப்பட்டு இக்கலையை தீய வழியில் பயன்படுத்த மாட்டேன். சர்வசக்தி மீது ஆணை. இது மீறி செயல்பட நுழைந்தால் இது உங்களுக்கு பழிக்காம கடவுதுங்கிறது குருவுடைய சாபம். நீர் இந்த செயல்களை தீய வழியில் பயன்படுத்தினீங்கன்னா இந்த செயல்கள் உங்களுக்கு பழிக்காம போயிடும். அதனால உள்ளதை சொல்லி நல்லதை செய்யறதுக்கும் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே இதை பயன்படுத்தணும். இந்த ஆட்டோ இன்சிடென்ட் கேள்விப்பட்டதும் தான் இந்த சத்திய பிரமாணத்தோட காரணம் எனக்கு தெளிவா புரிஞ்சுது. இந்த சத்திய பிரமாணம் எடுத்துக்கிறதால மாந்திரீக பயிற்சி எடுத்துக்கிட்டு தவறு பண்றவங்களை சலாவுதீனால கட்டுப்படுத்த முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வைக்கிறதெல்லாம் சொல்லி தர்றீங்களே, இப்படிதான் வைப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தா அவங்க போய் அதை தீயதுக்கு வந்து இதை கட்டுப்படாத அளவுக்கு நாங்கள் அதில் சேஃப்டி இதை வச்சுருப்போம். அவங்க நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவங்க செய்கிறதில்ல, நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் பாதி எனக்கு உண்டு. ஆகையினால அதோடைய லாப நஷ்டம் நான் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக அவங்கள நல்ல வழியில் செய்தால் தான் அது நான் நல்லா இருக்க முடியும். அதோட பாதிப்பு உங்களுக்கு 50% தெரியும். இப்போ அந்த ஆட்டோ அடிச்சிருக்காருன்னா அந்த பாவத்தில் உங்களுக்கு பாதி உண்டு. ஆகையினால அவர்கள் வேலையை செய்ய விடாமல் நிறுத்தி வச்சுருக்கு. கலைப்படி இப்போ அவர் வேலை செய்கிறதில்ல. சரி, சில குருமார்கள் கிட்ட மாந்திரீகத்துல சின்ன விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னாலும் தொடர்ந்து பல வருஷங்கள் காத்திருந்து கத்துக்க வேண்டியிருக்கு. சலாவுதீன் இந்த மாந்திரீக பயிற்சிக்கு எடுத்துக்கிற கால அளவுதான் வியப்பான விஷயமா எனக்கு தோணுது. யாரா இருந்தாலும் 48 மணி நேரத்துல இந்த மாந்திரீக பயிற்சியை கத்து கொடுத்துருவாராம். மாந்திரிகம் சொல்லி கொடுக்குறேன்னா மாந்திரிகங்கிறது 2 நாள் பயிற்சி. 2 நாளையில் A to Z ஒன்றுமே தெரியாமல் வந்தாங்கன்னா ஒரு மாந்திரிகத்தை அடிப்படையாக வச்சு என்ன வேலை செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்தெந்த மூலிகை எங்கே இருக்குது, எங்கே பிடுங்கணும், என்ன மந்திரம் சொல்லி பிடுங்கணும், என்ன வேலைக்கு என்ன விதமான வேலை செய்யணுங்கிறத பூரா அந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுக்குறது. அதில் குழந்தைகளுக்கு மந்திரிக்கிறது எப்படி, பெரியவங்களுக்கு மந்திரிக்கிறது எப்படி, பேய் பிசாசு ஓட்டுறது எப்படி, பில்லி சூனியம் எடுக்கிறது எப்படி, பில்லி சூனியம் வைக்கிறது எப்படி, இது எல்லா விஷயங்களுமே A to Z மந்திரவாதிக்கு தேவையான எல்லா விஷயமும் அந்த 2 நாள் பயிற்சியிலேயே வந்துடும்.